என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஏசாயா 63:15. தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்கிறீரோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 63ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு அற்புதமான கடந்த காலத்தில் தேவன் என்னென்னலாம் செய்தார் என்பதற்கு சொல்லப்பட்ட அடையாளமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் எப்படி ஜனங்கள் இருந்தார்கள், எப்படி ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்பதையெல்லாம் அங்கே நாம் பார்க்கிறோம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே 63ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. இங்கு வாசிக்கிறோம், இந்த ஏசாயா 63:1 அவர் வல்லமையில் எழுந்தருளினார். அப்போ கடந்த காலத்தில் அவருடைய வல்லமையை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்தார் என்பதை முதல் வசனத்திலேயே அற்புதமாக ஆவியானவர் நமக்கு உரைக்கிறார். அப்போ அவர் வல்லமையோடு எழுந்தருளினவர். அந்த தேவனை தான் இந்த 15வது வசனத்துல எங்கே உம்முடைய வல்லமை என்பதை கேட்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு உரைநடையை நீங்கள் பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் வல்லமையோடு எழுந்தருளினீரே என்று ஆரம்பிக்கிறார். அடுத்தது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்களேன், ஆண்டவரே சமுத்திரத்திலிருந்து ஏறி வர பண்ணினீரே, இப்பொழுது எங்கே அப்படின்னு 11ஆம் வசனத்துல கேட்கிறார். 13ஆம் வசனத்துல பாருங்களேன், வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? இடராதபடிக்கு ஆழங்களிலிருந்து ஏற பண்ணினீர் எங்கே? எங்கே? இதெல்லாம் நடந்துச்சே, இதையெல்லாம் செஞ்சீங்களே, எங்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வல்லமை எங்கே? நம்ம கூட பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை நடத்தின பாதைகளை எல்லாம் ஒரு சில நேரங்கள்ல சொல்லி பார்த்து, ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சீங்களே, இப்ப எங்கப்பா, இப்ப என்னப்பா, இப்ப ஏன்பா நடக்கல, அன்னைக்கு பண்ணீங்களேப்பா, இன்னைக்கு ஏன் நடக்கல, ஏன் பண்ணல? நீங்க நிறைய நேரம் அந்த கேள்வியை கேட்டது உண்டு அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு வேளை ஒரு பெரிய தேவையோடு இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில சில சவால்களை சந்தித்து கொண்டு இருக்கலாம். அது மாதிரி நேரங்கள் வரும் பொழுது, அன்னைக்கு நீ நடத்தினீரே, அன்னைக்கு இதை செய்தீரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை. அவருடைய மகத்துவமான வல்லமையோடு எழுந்தருளினவர் இன்றைக்கும் உங்களுக்காக எழுந்தருள வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், எங்கே உம்முடைய வல்லமை? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் அவர். தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தம்முடைய ஜனத்தை நடத்தினார். அவருடைய வல்லமை அப்படி தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்தார். வல்லமையோடு கூட எழுந்தருளினார். இப்பொழுது எங்கே? பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையை பார்க்கணுமா அப்படின்னா 3 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக 63ஆம் அதிகாரம் ஏசாயா 10வது வசனத்துல பாருங்களேன், ஏன் அவருடைய வல்லமையை நம்மளால பார்க்க முடியல, அவருடைய வல்லமையை பார்க்க என்ன செய்வது? 10வது வசனம், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். இதுதான் முதல் பிரச்சனை. காரணம் என்ன? அவர்கள் விசனப்படுத்தினார்கள். எப்போல்லாம் விசனப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழுகிறோமோ, தேவனை பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்துகிறோமோ, அவருடைய வல்லமையை நம்மளால பார்க்க முடியாது. ஆண்டவரை விசனப்படுத்துகிறவர்களால தேவனுடைய வல்லமையை அவங்களால அனுபவிக்க முடியாம போயிடும். ஒரு நிமிஷம் கூட ஆவியானவரை விசனப்படுத்திடாதீங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ளும் நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவியனை செம்மையான பாதையிலே நடத்துவாராக என்று 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள்.
ஆண்டவரே, உம்மை நான் வெசனப்படுத்திடக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை தயவு செய்து துக்கப்படுத்திடாதீங்க. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற, வெசனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் சரி செய்து கொள்ளுங்கள். வெசனப்படுத்தாதீங்க. முதலாவது, வெசனப்படுத்தினதுனால அவருடைய வல்லமையை பார்க்க முடியல. இரண்டாவதாக, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய வல்லமையை பார்க்கணும்னா என்ன செய்யறது? இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதனாகிய லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்களேன். 40வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? தேவனுடைய அந்த வல்லமையை, மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. எப்போ தெரியுமா? அவருடைய வல்லமையை பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்துவால சில இடங்கள் அற்புதம் செய்ய முடியல. அவருடைய வல்லமையை அந்த ஜனங்கள் பார்க்க முடியவில்லை. ஏன்னா அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே என்று வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்கணும்னா இரண்டாவது, விசுவாசத்திலே நில்லுங்கள், விசுவாசியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். விசுவாசத்தில் ரெண்டு உண்டு, கனியாகிய விசுவாசம், வரமாகிய விசுவாசம். அந்த வரமாகிய விசுவாசம், ஆண்டவரே நீ செய்வீர் அப்படின்னு சொல்ற விசுவாசம் வேறு. ஆனால் கனியாகிய விசுவாசத்தில் வரது என்ன தெரியுமா? அந்த உத்தமமான ஒரு வாழ்க்கை, அதுல அந்த விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. எப்போதும் இந்த ரெண்டத்தையும் நம்ம கவனம் வைக்கணும். ஏன்னா நமக்குள்ள கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க பழகுவோம். அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இங்கே சொல்லப்படுகிறது. அது கனியாகிய விசுவாசம். அதாவது உத்தமமான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆதியாகமம் 17:1 பாருங்களேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அவருடைய வல்லமையை பார்க்கணுமா? எப்படி தெரியுமா நடக்கும்? உத்தமமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவர்களுக்கு அவருடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை நீங்க திரும்ப பார்க்கணுமா? முதலாவதாக, ஆவியானவரை வெசனப்படுத்தாதீங்க. இரண்டாவதாக, எப்போதும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. மூன்றாவது, அவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழுங்கள், அவருக்கு உத்தமமாய் இருங்கள். அதுதான் அவருக்கு விருப்பமான வாழ்க்கை. எப்பெல்லாம் அந்த உத்தமத்தை விட்டு நம்ம வெளியே போறோமோ அப்பெல்லாம் அவருடைய வல்லமையை நம்மளால பார்க்க முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் அவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ண அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அதற்கு ஏற்றாற் போல வாழ கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 17:1 இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17:1. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, வல்லமையோடு நீர் எழுந்தருளினீர், வல்லமையோடு செங்கடலிலிருந்து ஏற பண்ணினீர், வல்லமையோடு ஆண்டவரே அந்த வனாந்திரத்திலே எங்களை நடத்தி வந்தீர். அந்த வல்லமை எங்கே என்று ஆண்டவரே இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே கேட்கிறோம். அந்த வல்லமை எங்கே? அந்த வல்லமை எங்கே? இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் ருசிக்கட்டும், அந்த வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும், அனுபவிக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேடி வந்தவர்களை தேடி செல்வோம் 2025 என்ற இந்த தலைப்போடு கூட நம்முடைய தமிழகத்தை தேடி வந்திருக்கிற 1,65,00,000 வட இந்தியர்களை சந்திப்பதற்காக திட்டமிட்டு தீர்மானித்து ஜெபித்து பிரயாசப்பட்டு வருகிறோம். இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அவினாஷி, ஹோசூர், தூத்துக்குடி இந்த பகுதிகளிலே வசிக்கிற வட இந்தியர்களை, ஒரியா, வங்கமொழி மற்றும் இந்தி பேசுகிற நபர்களை சந்திக்க 1,00,000 பேரையாவது குறைந்தபட்சம் சந்திக்க மிகுந்த பிரயாசத்தோடு தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். 30 மிஷனரிகளை கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதிலே ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். நீங்கள் வரலாம், ஜெபிக்கலாம், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கைப்பிரதிகளையும் அநேக புதிய ஏற்பாட்டையும் சுவிசேஷ புத்தகங்களையும் நாங்கள் வாங்கி வருகிறோம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும்
ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. எனவே நீங்க ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெப குறிப்பை நான் அனுப்பி வைக்கிறேன். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் உங்கள் ஜெபங்களால் எங்களை தாங்க அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.